மனசார சொல்கிறேன். அவர் சொந்த பணத்தில் ஒருத்தர் செலவு பண்ணி சம்பாதிக்க வச்சா அவர் எந்த முறையில் வருமானம் தான் பரவாயில்ல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லை, அந்த மனசு அவருக்கு நல்லா பண்ணி கொடுக்கும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை என்பது இது இன்னைக்கு கூட இங்கேயோ நின்றது இல்லை. பல கொலைகள் இதுக்கு பின்னாடி நடந்துருக்குது, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது, இதுக்கு நடக்கவும் போகுது இனிமேல். ஆற்காடு சுரேஷ்னு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பட்டப்பாக்கத்தில் அவரை படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த குரூப்பு அவங்க தம்பி தான் புன்னை பாலுன்ட்டு. உளவுத்துறை ஏற்கனவே 3 முறை எச்சரித்தும் கூட காவல்துறை அவருக்கு ஒரு பந்தோபஸ்தம் எதுவுமே கொடுக்கப்படல, தொடர்ச்சியாக அவருக்கு இது மாதிரி உளவுத்துறை எச்சரித்ததுக்கப்புறம் கொடுக்கப்படல அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இணை ஆணையர் அபிஷேக் சித்துன்ற ஒருத்தர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் கொஞ்சம் மந்தமான ஆஃபீஸர். அவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அண்ணனுக்கு இது மாதிரி இருக்குங்க, பாருங்கள் சார், ஆளுங்க கொஞ்சம் நடமாட்டங்களா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. யார் சைட்லேருந்து? எங்கள் அண்ணனுடைய மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக சபதம் எடுத்து 1 வருஷத்துக்குள்ளே அவருடைய நினைவு நாளுக்குள்ளேயே ஒரு பிறந்த நாளைக்குள்ளேயே போட்டிருக்கோம், எங்களுக்கு பெரிய சந்தோஷம், அல்லது அதெல்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம். அதே போல் சிசிடிவி கேமராக்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு இந்த எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு அப்படிங்கும்போது சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு பல்வேறு கேள்விகள் எழுத இல்லையா சார்? இந்த கொலைக்கு பின்னாடி, இந்த ரவுடிசத்துக்கு பின்னாடி சொல்கிறேன், சில அரசியல் கட்சிகள் இருக்கு. GRT Jewelers, Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளரும் வாரும் இணையதள ஆசிரியருமான திரு வாராகி அவர்களை சந்தித்து பல்வேறு நடப்பு விஷயங்கள் குறித்து பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நைட்டிலிருந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான அதிர்ச்சி நிறைந்த ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் பல பேர் அதில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல இந்த சூழல் எப்படி இருக்கு? அதாவது நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு வழக்கறிஞர், ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், அதையும் தாண்டி ஒரு மனிதர். முதல்ல மனுஷனுக்கான ஒரு விஷயத்தை பார்ப்போம். உயிர் பாதுகாப்பு என்பது பொறுப்பெல்லாம் 2வது வருது. ஒரு மனுஷனாக வாழ்தான் பொறுப்பெல்லாம் வர முடியும். அந்த சம்மந்தப்பட்ட நபர், அதுவும் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் இந்த இயக்கத்துக்கு முன்பாக பல இயக்கங்களில் இருந்தவர், பல தலைவர்களோட பயணித்தவர். அந்த பயணங்களில் பல்வேறு விதமான, உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாலோ இல்லை ஒரு இயக்கங்கள் ஏதாவது ஒரு சங்கங்கள் ஆரம்பித்தா கூட எதிர்ப்புகள் எல்லா இடத்துலையுமே வர செய்யும். குறிப்பாக அவரை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய இளம் வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை அவர் சொந்த செலவில் படிக்க வச்சு உருவாக்கி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கவே அது இருக்குது. குறிப்பாக அந்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பேர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தின் சம்பந்தமான விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளில் பல விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையும் அவருக்கு ஏற்கனவே காவல்துறை, உளவுத்துறை மூலமாக தகவல்களை சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அவருக்கு துப்பாக்கி அவருக்கு லைசன்ஸும் வழங்கியிருக்கிறாங்க காவல்துறையிலேருந்து. அது இப்போ சரண்டர் பண்ணியிருக்கிறது தான். அது இந்த தேர்தல் முடிஞ்சதுனால திருப்பி இன்னும் கொடுக்கப்படலைன்னு கூட ஒரு பேச்சு இருக்குது. இல்லை, கண்டிப்பாக அது வாங்கியிருக்கணும். இவர் ஆக்சுவலாக தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 மாதம் ஆயிடுச்சு இல்லை, அவங்களா கொடுப்பாங்களான்றதை நம்ம தான் எழுதி கொடுத்து வாங்கணும். எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி எல்லார்ட்டையுமே துப்பாக்கியில் பறிமுதல் பண்ணுவாங்க. அதை சரண்டர் பண்ணிட்டு தான் தேர்தலுக்குள்ளேயே வர முடியும். அதுக்கப்புறம் 1 மாதம் ஆச்சு, அவர் வாங்கியிருக்கணும். ஏன்னா இது ஏற்கனவே அவருக்கே நல்லா தெரியும். ஒரு நிதி நிறுவனங்கள், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஆருத்ரா என்ற நிதி நிறுவனத்தில் இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. 2 கோஷ்டிகள் முதல்ல மோதுறாங்க. அப்படியே 2, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 பேர், 6 பேர் ஆனாங்க.
ஆருத்ரா நிறுவனம் வந்து மக்களை வந்து ஏமாற்றி சம்பாரித்த பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்குள்ள ஒரு ரவுடி டீம் வந்து நெட்வொர்க்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. அந்த நிதி நிறுவனத்தை அவங்களுக்கு வந்து கைப்பற்றுறாங்க. அவனை தூக்கிட்டு போய் குறைச்சி ம். அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது திருநெல்வேலி பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு குரூப் வந்து அவரை தூக்கிட்டு குறைச்சி வாங்குறாங்க. ம். அப்புறம் வழக்கறிஞர்களே ஒரு மூன்று பிரிவுகள் வருது. அதில் ஒவ்வொருத்தர்களும் அவங்களுக்கு தேவைக்காக, ஏன்னா சொல்லியும்ல, இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே ரவுடி பயல் உள்ளே தான் செய்வான். ம். அந்த பணத்தை வந்து இவனுக்கு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தூக்கி அவனை தூக்கி உட்கார வச்சு காசு வாங்கி அப்படியே அவனை விட்டுறது. ஒரு இடத்துல இவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அந்த ஆருத்ரா வந்து கொடுக்கும்போது ஆம்ஸ்ட்ராங்கிட்ட முறையிடுறாங்க. ம். அதாவது பாதிக்கப்பட்ட எவனும் முறையிடல, ம். அந்த நிறுவனத்தை சம்மந்தப்பட்டவன் இந்த மாதிரி இவரை இங்கேருந்து ஆள் கடத்திட்டு போயிட்டானுங்க, இவரை எங்கே மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது அவர்கிட்ட, ஆம்ஸ்ட்ராங்கிட்ட. ம். அதன் அடிப்படையில் தான் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவரை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. அதில் பல கோடிகள் வந்து அவர்கிட்ட வாங்கப்பட்டதாக தகவல் இருக்குது. ம். ஏற்கனவே அவர் மீது வந்து பல வழக்குகள் இருப்பதாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ம். ரெண்டாவது, அந்த பகுதியில் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவர் நல்ல ஒரு அறிமுகமான ஒரு நபர். ஆனால் அவரும் சில பஞ்சாயத்துகள் பண்ணுறதில்ல. அது எல்லாருக்குமே சாதாரணமாக பண்ணுறது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துன்றது இன்றைக்கி சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே அந்த கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி சில பேர்களை கூப்பிட்டானா மரியாதைக்குரிய நபர். இப்போ என்னெல்லாம் அண்ணன்ற வார்த்தையை தவிர எதுவும் சொன்னதில்லை, சாருன்றதை சொன்னதில்லை. எல்லார்கிட்டமே அவர் பேசும்போது ரொம்ப மரியாதையாகவும், ரொம்ப ஒரு பழக்கத்துக்கு அந்த பழக்கத்திற்கான மரியாதை கொடுத்து பேசணும். சின்ன பசங்க வந்தால் கூட வாங்க அப்படின்னு தான் சொல்லி பழக்கத்தில் கூட அந்த மாதிரி பேச சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த நெட்வொர்க்குள்ளே எப்படி அவர் போய் இவர்களை பொறுத்தவரைக்கும் இவருக்கெல்லாம் வந்து வழிகாட்டுதல், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு தலைவனாக இருந்தவர் வைப்பாவுக்கு அப்புறம் பூவை மூர்த்தியார் மட்டும்தான். பூவை மூர்த்தியாருடைய பீரியடில் தான் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பெரிய ரவுடிகள் எல்லாமே அவர் பக்கத்தில் இருப்பாங்க. அது வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா திமுக எப்படி ரவுடி பயிர் இருக்கானுங்களோ, அதிமுக எப்படி இருக்காங்களோ, மற்ற கட்சிகள் எப்படி இருக்காங்களோ, அதை மாதிரி தான் வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு டீமை, அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களை கூடவே வச்சுட்டு இருந்தார். அவருடைய ஸ்டைல் எப்படின்னா, ஒரு 5 வயசு குழந்தை போனால் அண்ணன் தான் கூடுவார். ஓகே. மூர்த்தியார் அவர்கள் இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் இல்லையா, ஜெகன்மூர்த்தி அண்ணன். இவரும் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்காரு. ஆமாம். அது மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சி சேர்ந்த செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா, அவங்க செல்வம், அவர் பிஎஸ்பி, அவரும் வந்து அந்த இதில் இருந்து அந்த ஆடிட்டர் படுகொலை செய்யப்பட்டதில்லை, அதில் வந்து வெளியே வராரு. ஏன்னா அவருக்கு பண்ண மிகப்பெரிய துரோகம் அது. அது இந்த கொலை என்பது வந்து இது இன்னைக்கு கூட இங்கேயோடு நின்றது இல்லை. பல கொலைகள் இதுக்கு பின்னாடி நடந்துருக்குது, இதுக்கு முன்னாடி இன்னும் நடந்துருக்குது, இதுக்கு நடக்கவும் போகுது இனிமேல். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு தொழில் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தொழில், பஞ்சாயத்து பண்ணுற தொழில் செய்து ஒரு தொழிலா, அது ஒரு தொழிலாக பேசுகிறாங்க அவங்க. குலத்தொழில் தொழில் தான், அதான் கூலிப்படை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் ஒரு வழக்கறிஞராக இருந்து நிறைய பேர்களுக்கு வந்து அவர் பாதுகாப்பாக இருந்திருக்கார். அந்த பாதுகாப்பெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆருத்ரா நிறுவனம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த ஆற்காடு சுரேஷ்னு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பட்னப்பாக்கத்தில் அவரை படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த குரூப்பு வந்து அவங்க தம்பி தான் புன்னை பாலுன்ட்டு. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரது வந்து அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளி சாக்கப்பட்ட நபர்கள் எல்லாத்தையுமே இவர் தான் அடைக்கலம் கொடுத்ததாகவும், அதில் அவர்களுக்கு ஜாமீன் போடுவது, வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கறது எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பண்ணதாக தான் ஒரு விஷயங்கள் இருக்குது. இது வந்து தகவலாக வருது இல்லை, இது பரவலாகவே எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கு தெரியும், குறிப்பாக காவல்துறையினருக்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்கள் காவல்துறை நம்ம சர்வசாதாரண முன்னாடி கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ இது கூட இன்னைக்கு செய்திகள் ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. உளவுத்துறை ஏற்கனவே 3 முறை வந்து எச்சரித்தும் கூட காவல்துறை அவருக்கு வந்து ஒரு பந்தோபஸ்தம் எதுவுமே கொடுக்கப்படல, தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இது மாதிரி உளவுத்துறை எச்சரித்ததுக்கப்புறம் வந்து கொடுக்கப்படல அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்போ பிஜேபியில் ஒரு நபர் இருக்கார், அவர் மீது வந்து ஒரு வன்மம் இருக்கும், இந்து ஆர் இல்லைன்னா முஸ்லீம்ஸு, இந்த 2 விஷயங்கள் சொல்லும் போது இந்து முன்னணியில் பல பேர் நம்மளையும் பார்த்துருக்கோம். பாதுகாப்பு நம்ம ராமகோபாலன் சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம், பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. பிஜேபியில் குறிப்பாக சில பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஃபேஷனாக நினச்சி சில பேர் வந்து இவங்களாவே வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி, ஓகே, அதுலேயும் அசிங்கப்பட்டதெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இதே பிஜேபி கட்சி சார்ந்தவங்களுக்கு நம்ம இது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயமா நடைமுறையாக படுத்திக்கிறேன். இவங்களே பாம்பு அடிச்சுப்பானுங்க எங்கேயா போக சொல்லிட்டு, அப்போ அதை வச்சு தான் போலீஸ் பாதுகாப்பாங்க.
ஒரு குற்றப்பின்னணி உள்ள நபர்களில் சில பேரை பாதுகாக்கிறதுக்கு கொடுத்தா பாவதான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் கூட சேஃப் பண்ணு. அவனை வந்து ஒரு உயிரை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. அது இந்த சூழ்நிலையில் தான் வந்து இவருக்கு வந்து அவர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கவே இல்லை. நான் விசாரித்த வரையிலையும் எனக்கு இந்த மாதிரி உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும்போது கட்சியினுடைய தலைவர், ஒரு வழக்கறிஞர், அவர் உடனடியாகவே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சட்ட போராட்டம் பண்ணிடலாம், நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம், வழக்கு தொடுத்துருக்கலாம். எனக்கு இந்த மாதிரியான உயிருக்கு அச்சுறுத்தல் அவர் சைட்லேருந்து அது வந்து செய்யலைன்றது தான் எனக்கு கிடைச்ச தகவல். அது செஞ்சுருக்கணுன்றதான் நான் அது ஒன்று, அந்த தேர்தல் முடிஞ்சது பிறகு துப்பாக்கியாவது வாங்கியிருக்கணும் அவரோட சேஃப்டிக்காவது. ஏன்னா இது இந்த மாதிரியான இந்த பிரச்சனைகள், இந்த ரவுடிசம் என்பது வந்து இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இங்கேருந்து ஓடிட்டானுங்க. குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்தாலும் சரி, வடசென்னையினுடைய இணை ஆணையர் வந்து அஸ்ராக்காராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கிற ரவுடி பள்ளி பெரும்பாலும் கிடையாது. ரெண்டாவது குற்றம், இந்த கஞ்சா போன்ற வழக்குகள் கூட இப்போ யாருமே இங்கே அதிகமாக இல்லை. எந்த போதைப் பொருட்களோ அந்த மற்ற விஷயங்களோ, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த 2 வருஷம் 1.5 வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்க, 1-2 வருஷத்துக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மறுக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு அங்கொன்று இங்கே ஒன்று நடக்க தான் செய்யும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அங்கே நடக்க தான் செய்யுது, அதில் எதுவும் மறுக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச இப்போ எனக்கு நேற்று நைட்டு எனக்கு நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், போன ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து வடசென்னையில் இருக்கக்கூடிய இணை ஆணையர் அபிஷேக் ஜிச்சித்ன்ற ஒருத்தர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் கொஞ்சம் மந்தமான ஆஃபீஸர், அவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அண்ணனுக்கு இது மாதிரி இருக்குங்க, பாருங்கள் சார், ஆளுங்க கொஞ்சம் நடமாட்டாங்களா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. யார் சைட்லேருந்து? பொதுமக்களாக இருக்கக்கூடிய உளவு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லா இடத்துலையும். இப்போ நமக்கு எப்படி ஒரு பத்திரிகையாளருக்கு செய்தி சொல்லுவாங்க, தகவல் சொன்னால் அதை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இந்த இணையாளருக்கு தகவல் தெரிஞ்சு கூட அதை ரொம்ப அசால்ட்டாக விட்டுருக்காரு அபிஷேக் ஜிச்சித் ஐபிஎஸ். ஓகே, இதை நம்ம வந்து விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிச்சா தான் சரியாக வரும். ஏன்னா ஒரு ஆணையர் எவ்வளோ ஒரு இணை ஆணையர் எவ்வளோ பெரிய பொறுப்பு. சென்னை மாநகரத்தை கொடுக்குறதே சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எப்பவுமே முதல்ல ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கிறது கிடையாதான்? அப்போ பொதுமக்கள் அப்போ எதுக்கு உங்களுக்குலாம் ஃபோன் கொடுக்குறாங்க? இதே மேலிடத்துக்கு இவர் இந்த தகவல் தெரிஞ்சதா சார், அவர் வந்து அடிஷனல் கமிஷனருக்கு தகவல் சொல்லியிருந்தாருன்னா இந்த கொலை தடுத்துருக்கலாம்ல. இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இது போன்ற செயல்பாடு இல்லாத, ஒன்றுக்கும் உதவாத, ஏசி அறையிலேயே படுத்துட்டு இருக்கிற இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல முதல்ல. அதைத்தான் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் சொல்கிறோம். அதுதான் இப்போ என்னென்னா எதிர்கட்சியிலேருந்து ஒரு பெரிய பூதாகரமான விஷயம். கள்ளக்குறிச்சியோட விஷச்சாராய மரணம் வந்து 65 பேர் செத்து போன அந்த அடங்குறதுக்குள்ளே அடுத்து ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னா என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய இயக்கம் அப்படின்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் காலத்தில் வந்து அவங்க இங்கே இல்லை. ஒரு காலத்தில் அவர் கவுன்சிலர் இருந்தார், அவர் ஒரு இயக்கத்துடைய தலைவர், அது எந்த மாற்று கருத்து அதுதான் இல்லை. தேசிய கட்சியாக இருக்கக்கூடியவருடைய மாநில தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட, இப்போ சாதாரண அங்கீகரிக்கப்படாமல் நிறைய பேர் ஆனால் எல்லா கட்சியும் கூட டிராவல் பண்ணியிருக்க அங்கீகரிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கா இல்லையா? இல்லைங்க, நீங்கள் பாதுகாப்பு இவர் கேட்டிருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம சைட்லேருந்து பாதுகாப்பு கேட்டிருக்கணும். நான் வந்து கோயிலாக பார்க்கக்கூடிய நீதிமன்றங்களும் நீதிபதிகள் வந்து கடவுளாக பார்க்குறோம் நம்ம. நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் வேறு, அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை கெடுத்துருக்கணும்ல, சொல்லியிருக்கணும். குறிப்பாக வந்து காவல்துறை வந்து இந்த போன்ற அபிஷேக் டிச்சித் போன்ற நபர்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும் வெளியில். ஒரு உளவு சொல்லக்கூடிய நபர்களே உளவு சொல்லும் போது அவன் ஃபோனை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அப்படியாப்பட்ட அதிகாரிகள் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? சென்னை மாநகரத்தில் இன்றைக்கி அதான் சொன்னேன் இல்லையா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஞ்சாக்கள் வந்து விற்கப்படலை. ஓகே, இன்றைக்கி போதை வஸ்துக்கு சாராயங்களே விற்கப்படுறதில்லை. இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது. குறிப்பாக வந்து சென்னை மாநகர காவல் ஆணையரும் இணை கூடுதல் ஆணையர் அஸ்ராக்கார்களும் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து ரவுடிசம் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாமே வெளியில் ஓடிட்டான். அப்புறம் எப்படி இது நடக்குது? அதுதான் இப்போ இது போன்ற சம்பவங்கள் உள்ளுக்குள்ளே வேற ஒரு உள்ள ஆப்ரேட் பண்ணுறாங்க. இல்லை, இதில் இன்னைக்கு காலையில் கொடுத்த அந்த காவல்துறையினுடைய அறிக்கையை பார்த்தா அதை அவங்ககிட்ட என்கொயரி பண்ணதுலேருந்து வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணனுடைய மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக சபதம் எடுத்து 1 வருஷத்துக்குள்ளே அவருடைய நினைவு நாளுக்குள்ளேயே ஒரு பிறந்த நாளைக்குள்ளேயே போட்டிருக்கோம். குறிப்பாக அவர் பிறந்த நாள் இன்னைக்கு அவரை போட்டது வந்து மீன்ஸ் அவருக்கு வெட்டி கொண்டது எங்களுக்கு பெரிய சந்தோஷம், அல்லது அதெல்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் சபதத்தை அப்படின்னு அவர்கள் வாக்குமூலம் சொன்னதா வெளியே வருது. வாக்குமூலம் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த ஒரு 3ஆம் மாதம் நினைக்கிறேன், இப்போ பண்ணது 3ஆவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பகுதியில் வந்து ஒரு காது குத்து குரூப் ஒன்று இருக்குது. அந்த ஒத்தக்கன் ஜெயபால்னு ஒரு குரூப்பு. ஓகே,
அவன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவில் அபிஷேக் ரங்கசாமி, ம் அடுத்து வந்து முருகன் ஒருத்தன் இருக்கான். இந்த மாதிரி இப்போ ஒரு பல பேர் நானும் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், நானும் புகாரில் அவங்க கொடுத்துருக்குறேன். ம் ம் இவன் வந்து ஒரு அண்ணாநகரில் ஒரு 25 ரவுடிகள் வந்து இந்த குரூப்பே ம் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் இந்த ஈசிஆர் பிரசன்னான்னு ஒரு நபர், அவங்களாம் இப்போ உள்ளே இருக்கிறான். இந்த அபிஷேக் ரங்கசாமி போன்ற நபர்களுக்கு வந்து திமுகவிலேயே மிகப்பெரிய இவன் அதிமுகவில் இருந்தாலும் கூட இன்றைக்கி பல கோடி ரூபாய் வந்து இன்றைக்கி பணம் ஏற்றிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு காவல்துறைன்னு பார்க்கணும். ம் அவனை வந்து இன்றைக்கி இவ்வளோ பணம் சேர்கிறதுக்கு யார் காரணம்? யாருடைய பணம்? முன்னாள் அமைச்சருடைய வேலுமணி பணமா? ஆனால் திமுகவில் எப்படி ஒரு செல்வாக்காக இருக்கிறாங்க? ஈசிஆர் பிரசன்னா வந்து இன்றைக்கி ஈசிஆரில் இருக்கக்கூடிய பல வீடுகளில் வந்து ஆட்டை போடுறான். இதே அபிஷேக் ரங்கசாமி போடுறான். இந்த போன்ற நபர்கள் வந்து பல பேர் இருக்காங்க. ம் அவ்வளவும் அதிமுக திமுக செல்வாக்காக இருக்கிறான். இதை நான் பல வருஷங்களாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறான் இன்றைக்கும். இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு பின்னாடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேறு. அபிஷேக் ரங்கசாமி பின்னாடி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. இப்படி பல பேர் வந்து இது பின்புலமாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் தான் உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டு எடுக்கணும். இல்லை என்னை கூப்பிட்டுங்க, நான் விசாரித்தேன், நான் வந்து சொல்கிற தகவல் ரெடியாக இருக்கிறேன். நான் ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தில் நான் எப்போவுமே 19 சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. இதுக்கு குற்றப்பிரிவுள்ள நபர்கள் நிறைய பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடமாடிட்டு இருக்கான். குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நடமாடிட்டு இருக்கான். ஆனால் அரசியல் அழுத்தங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுது. இது யாருக்கு வந்து விஷயம்? இப்போ நான் இப்போது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இல்லையா? அது ஒரு இங்கே அதிமுகவோட பிரமுகர், ஒரு குற்றப்பிரிவு உள்ள நபர், அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர் தான் இந்த வழக்குலையும் இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய வழக்குலையும் இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய குரூப்லேயும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர், முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய ஒரு நபரும் இது பின்னணி இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலேயே பின்னணி இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் இருக்குல்ல, ஒரு தொழில் பிரச்சனை மாதிரி நான் சொன்னது காரணமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீபுரத்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கொலைகள் நடக்குது. குறிப்பாக இந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் நடக்குது. நிறுவனங்களை இப்போ மிரட்டி வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் வந்து இன்னும் அடுத்த ஒரு தகவலாகவே நான் உங்களுக்கு இப்போது ஒரு சின்ன ஒரு தகவலாகவே சொல்கிறேன். டிஆர்பி ராஜாவுடைய பெயரை பயன்படுத்தி, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சருடைய பெயரை பயன்படுத்தி ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பல பேர் வந்து நிறுவனர் மிரட்டி தொழில் எங்களுக்கு கொடுக்கணும், வேலை செய்ய விட மாட்டோம், ஸ்கிராப் எங்களுக்கு தான் கொடுக்கணும், எர்த் ஒர்க் எங்களுக்கு தான் கொடுக்கணும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி இது ரிப்போர்ட் போட சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் ஆதாரத்துறை எந்தெந்த கம்பெனிகள் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இவர்கள்லாம் வந்து அமைச்சர்கள் பேரை பயன்படுத்துகிறான். இன்னும் சொல்ல இதே மாதிரி சூழல் தான் இந்த இதில் நடந்திருக்கு. அதே தான் நான் பல இடங்களில் சொல்கிறது தான். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை என்கின்ற செல்வம் அவர்களுடைய இன்றைக்கி பல கொலைகள் அங்கே நடந்து, ஆல்பர்ட்னு ஒரு கொலை வழக்கு நடந்திருக்குது. அதில் வந்து சில விஷயங்கள் நாங்கள் எடுத்து இன்றைக்கி தகவல் கொடுத்துருக்கோம். அது என்கொயரி போட்டுறா இன்றைக்கி போட்டிருக்காங்க. இப்படி போட்ட குற்றப்பிரிவு உள்ளவர்கள் அரசியல் கட்சியினுடைய பலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறாங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளது தான் நான் சொல்ல முடியும். அப்போ இதுக்கு பின்னாடி நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டிய தகவல் யார் சொல்லணும்? உளவுத்துறை சொல்லணும். உளவுத்துறை சொல்ல தகவலை வந்து சரியான முறையில் முதலமைச்சர் கேட்குறாரா கேட்கலையான்னு அவரை தான் நம்ம கேட்கணும். இது இல்லைன்னா இன்னும் எத்தனையோ கொலை வழக்குகள் நடப்பதற்கான சம்மந்தம் இன்னும் இருக்குது, நடக்க போகுது. இது சாதாரணமாக விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. நீங்கள் அவர் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு நபரை நம்ம வந்து ஒரு சர்வசாதாரணமாக நடந்துட்டு ஒரு வழக்கறிஞராக மட்டும் நான் சொல்லக்கூடாது. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக மட்டும் இல்லாமல் அப்போ அவருக்கு ஒரு விஷயம் இருக்கும்போது அவரும் அணுகிஇருக்கணும். காவல்துறையில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் செயல்படுத்திருக்கணும். இல்லை, இப்போ நீங்களே சொல்கிறீங்க அங்கே உளவு சொல்கிறவர்கள் வந்து இணை ஆணையருக்கு வந்து தகவல் சொல்லியும் கூட அவர் கேட்க முடியல அப்படின்னா, இப்போ இவர் போய் சொல்லியிருந்தாலும் அது கேட்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்படி இல்லைங்க. நீங்கள் மேலதிகாரி சொல்ல வேண்டியது யாரோட கடமை? யார் பாதிக்கப்பட்ட நபரோ அவர் சொல்லணும்ல. நீங்கள் வந்து மேலதிகாரிக்கு இதே அபிஷேக் டீச்சர் வந்து இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்கள் ஃபோனே எடுக்காத ஒரு அதிகாரி எதுக்குங்க நாட்டில்? 24/7 ஆல் இண்டியா சர்வீஸில் ஒர்க் பண்ணணுங்க. எந்த நேரத்துலையும் அலர்ட் ஆகிருக்கணுங்க. அப்படியாப்பட்ட அதிகாரி நீங்கள் போட முடியுமா? அபிஷேக் டீச்சருடைய வரலாறு என்ன? அவர் என்ன காவல்துறையில் சாதிச்சிருக்காரு? என்ன பண்ணியிருக்காரு தெரியும்? ஒன்றுமே இல்லை. ஏசி ரூமில் உட்காந்து தூங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த தூக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒரு கொலை நடந்திருக்குது. நான் ஏன் ஒரு அதிகாரி விமர்சனம் சொல்கிறேன்னு ஒரு கருத்து சொல்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் இவருக்கு பல முறை ஃபோன் போட்டால் ஃபோனை எடுக்கிறது கிடையாது. இது நிறைய அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க.
இப்போ இந்த 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 கேஸ்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல நோட்டம் விட்டு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அதே போல் சிசிடிவி கேமராக்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு இந்த எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு அப்படிங்கும்போது சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு பல்வேறு கேள்விகள் எழுதா இல்லையா சார்? சார் அதாவது சட்டம் ஒழுங்குடைய விஷயங்களை பொறுத்தவரையும் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே சொல்கிறேன், ஒரு சில இடங்களில் அங்கொன்று இங்கொன்று நடக்க தான் செய்யுது. அதுவும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ரவுடிகள் எல்லாமே இங்கேருந்து விரட்டப்பட்டாச்சு. இந்த போதை சம்மந்தமான ஆட்கள் வெளியே போயிட்டான். ஏன்னா ஜாஃபர் சாதிக்கு அப்புறம் எவனுமே இங்கே இல்லை, புரியுதுங்களா? எல்லா கும்பலுமே இன்னைக்கு காவல்துறை வந்து தேடிட்டே இருக்குது. பல விஷயங்களுக்கு வந்து அரசியல்வாதியுடைய பின்னணியில் தான் இது இயங்குறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு காரணம் வந்து முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் செயல்படாத சில அதிகாரிகளுடைய வன்மத்தால் ஏற்படக்கூடிய படுகொலைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன். ரைட். இதில் இப்போ இதே இடத்துல கூட இன்னொரு நமக்கு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை தாண்டி அடுத்தடுத்து ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு எல்லாரையும் அட்டென்ஷனை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸுமே ஏதோ நெல்லையிலேருந்து ஒரு குரூப் வந்து செஞ்சதாகவும் அப்படின்னு கூட பல்வேறு ஊகங்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஊகங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல வேண்டும்? காவல்துறை தான் பதில் சொல்ல வேண்டும். காவல்துறை மெத்தனை போக்கா இருக்குன்னு பல கட்சிகளும் வந்து சமூக ஆர்வலம் குற்றச்சாட்டே வச்சுருக்கு. இப்போ நீங்களே கூட சொன்னீங்க, அவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு. அது நமக்கு சரியாக தெரியாது, நமக்கு வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது. எனக்கு கொடுத்த தகவல் நீங்கள் ஒன்று வேணாங்க, ஒரு அதிகாரிகளுக்கு வந்து தகவல் கொடுக்க எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க. இங்கே சம்பவம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருப்பான். சில அதிகாரிகள் தன்னை மறைச்சிப்பான். ஏன்னா அவங்ககிட்ட ஏதாவது கைவிட்டு பெற்றிருக்கணும், அதனால தான் அதை வந்து கண்டும் காணாமல் போயிருக்கணும், புரியுதுங்களா? நான் அந்த குற்றச்சாட்டுலாம் அவர் மேலே வைக்கல. அவர் லஞ்சம் வாங்கினாரு, இதை பண்ணார்லாம் நான் சொல்ல விரும்பல. அவருக்கு வந்து உளவு சொன்ன நபர்கள் வந்து அந்த உளவு சொன்னதை இவர் ஃபோனை வந்து காது கொடுத்து கேட்கல, 1-2 முறை சொல்ல போனால் ஃபோன் எடுக்கலன்றது தான் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து எனக்கு பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இது பல விஷயங்களில் காவல்துறை அதிகாரிகள் வந்துங்க ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும். ஏசி ரூமில் உட்காந்தா என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இப்போ நீங்கள் கமிஷனர் சிட்டிக்குள்ளே உட்காந்து அவ்வளோத்தையும் பார்க்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. சென்னை முழுக்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இது. ஒரு சென்னை என்பது ஒரு சாதாரண விஷயம். ஒரு டிஜிபி ரேங்கில் இருக்காரு, அவ்வளோ காவல் நிலையம் கண்ட்ரோல் வைக்கணும், அவ்வளோ ஐபிஎஸ் ஆஃபீஸரும் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து மீட்டிங் பார்க்கணும், மற்ற விஷயங்கள் சிசிபி ஒர்க் இருக்குது, எல்லாமே அங்கே ஆஃபீஸில் உட்காந்தாலும். அடிஷ்னல் கமிஷனர் ஒர்க் அதுதான். ஆஃபீஸில் உட்காந்தா தான் பல வேலைகள் இருப்பாங்க. அது கீழே தான் ஜாயின்ட் கமிஷனர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதான் வேலையே. ஜாயின்ட் கமிஷனர்ஸ் டெப்டி கமிஷனர்ஸ்க்கு வேலை என்ன? மானிட்டர் பண்ணுறது. இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதியில் இருக்காரு. குறிப்பாக ஜான்ஸ்டாங்குடைய படுகொலை செய்யப்பட்ட இடம் வந்து முதலமைச்சருடைய தொகுதி. இன்னும் சொல்ல போனால் காவல் நிலையத்துக்கு ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு நடந்துக்க சம்பவம். அதுதான் இப்போ என்னென்னா, ஒரு 7 மணிங்கும் போது எல்லாரும் மக்கள் வந்து போகக்கூடிய அந்த டைமு அவ்வளோ பரபரப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவதாக இன்னொன்று, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க என்னென்னா, நம்மளும் அதை சொல்லியிருந்திருக்கோம், யார் பாதுகாப்பு தேவைப்படுதோ அவங்களும் சொல்லியிருந்திருக்கணும்னு. பொதுவாகவே ஒரு 50 பேர் கூட இருப்பதாக அறியப்படக்கூடிய திரு ஆம்ஸ்டாங் வந்து அந்த நேர் பார்க்கும்போது ஒரு 2 பேர் கூட மட்டும்தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்த சந்தர்ப்பத்துக்காக அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தோணுது. இல்லை, அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த 50 பேர்னால் சாதாரணமாக இல்லைங்க. அது வந்து ஒரு கேங் இருந்தாங்கன்னா அது எவ்வளோ செலவுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சர்வசாதாரணமாக ஏதோ உணர்வுபூர்வமாலாம் ஒரு 2 நாள் வருவான், 3 நாள் வருவான், அட்லீஸ்ட் ஒரு வாரம் கூட வருவான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பணம் விரயமாகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய கூட இருந்த நபர்களே வந்து வருமானங்கள் இல்லை, சில விஷயங்கள் அவங்களே ஒரு அளவுக்கு இதாகிடுறாங்க அப்படின்னு ஒன்று அவங்க வந்து பிரிகிறாங்க. அவர் எப்போவுமே, நானே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்துருக்கேன். எங்கள் ஃபோனில் எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அவர் வேற ஒரு விஷயமாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க அவர் கூட. எனக்கு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க, கூட இருக்கிற நண்பர்கள் நிறைய வழக்கறிஞர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து எப்போவுமே இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் அவர் ஆட்கள்லாம் குறைக்கப்பட்டுடுச்சு, வேணாம் வீட்டுக்குள்ள. ஏன்னாப்பா அவர் வந்து அந்த வீடு ஒன்று வந்து கட்டிகிட்டு இருக்காரு, பக்கத்தில் ஏதோ ஒரு ஐநாவரத்தில் பக்கத்தில் ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் போய் இருக்கிறதுனால அங்கே டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் வேண்டான்றது அவர் நினச்சிருக்காரு. அப்போது இவருக்கு பாதுகாப்பு என்பது வந்து நீங்கள் ஒன்று காவல்துறையில் கேட்டுக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு டீசெண்டான தலைவராக பார்க்கப்பட்டவர், அது எந்த மக்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வந்து நம்ம சமூகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நாம் வந்து நிறைய படிக்கணும், குறிப்பாக வக்கீல்களை நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி பேசப்பட்டிருந்தா அவர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது. இது மாதிரி ஒரு 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 சடன் அட்டாக் அப்படின்னு நடக்கும்போது என்னன்னா, ஒரு பெரிய தலித் தலைவரை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லா பக்கமும் இருக்கு இல்லையா? உண்மையாகவே என் மனசார சொல்கிறேன், அவர் வந்து சொந்த பணத்தில் வந்து ஒருத்தர் செலவு பண்ணி சம்பாதிக்க, அவர் எந்த முறையில் வருமானம் தான் பரவாயில்ல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசு வந்து அவருக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்குது.
ஒருத்தர் படிப்புங்க, வாழ்க்கையிலேயே படிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய துணைவேந்தர்கள், அந்த வேந்தர்கள், அதிபர்கள்னு சொல்லக்கூடிய கல்வி தந்தைகள்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பேருமே ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் சாராயம் காய்ச்சிட்டு வெளியே வந்தவங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டங்கள். இன்றைக்கி அவங்களால இலவச கல்வி கொடுக்க முடியல, இலவசமாக படிக்க வைக்க முடியல. ஒரு சட்டக்குழு எத்தனையோ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் நிறைய கல்லூரி வச்சுருக்கானுங்க. ஒரு 2 பேரும் இன்றைக்கி இலவசமாக படிக்க வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இங்கே மட்டும் இல்லை, தனியார் கல்லூரிகளையோ நிறைய ஆந்திராவிலலாம் நிறைய பேரை சேர்த்து விட்டு பெங்களூரில் சேர்க்க வச்சு நிறைய படிக்க வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஒரு மனிதனை இழந்தது வந்து சாதாரண விஷயம். ஒரு ரஞ்சித் வந்து பார்க்கும்போது குலுங்கி அழுது நேற்று வந்தார். இன்றைக்கும் வந்து இந்த சடலத்தை பார்த்து ரொம்ப குலுங்கி எடுத்தார். திருமாவளவன் அவர்களே வந்து கண்ணீர் சிந்தினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதாவது இருக்கும்போது வந்து விமர்சனங்கள் நிறைய பண்ணாங்க தலைவர்கள். இப்போ ரஞ்சித்தெல்லாம் வந்து அடுத்து பவுன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக வரத்துக்கு எதாவது ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ டைரக்ஷன் போயினதுக்கப்புறம் இப்போ நடிப்புக்கு வந்துட்டாருன்னு தெரியல. நேற்று பார்த்ததில்ல. ஒரு ஆதங்கம் இருக்கும் கண்டிப்பாக, அவரோட பழக்க வழக்கங்கள்னால சொல்லியிருப்பார். ஆனால் எனக்கு இது பின்னணியில் நிறைய அரசியல் கட்சிகளுடைய தொடர்புகள் இருக்குன்றது தான் நான் கருதுகிறேன். எது இந்த கொலைக்கு பின்னாடி? இந்த கொலைக்கு பின்னாடி, இந்த ரவுடிசம் இதுக்கு பின்னாடி சொல்கிறேன், சில அரசியல் கட்சிகள் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? நிச்சயமாக வரும். அதான் விசாரணை செய்கிறாங்களே காவல்துறை, அதெல்லாம் வெளியே வரும். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய பாதி பேர் ரவுடி போய் வந்துட்டான். 19 நம்ம அப்படி சொல்லிட்டே போகிறது 19 சொல்கிறது இல்லைங்க. இப்போ நான் லிஸ்ட் எடுத்து நான் லிஸ்ட் சொல்லட்டுமா? இல்லை அதுக்கு இல்லை, நீங்கள் இல்லை நான் சொல்கிறேன். வருஷ குற்றச்சாட்டுனா என்ன ஆதாரத்தோடு சொல்கிறேன். இப்போ விடுதலை எத்தனை ரவுடி பேர் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் வழக்கு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை வழக்கு இருக்குங்கிறது வேற. அப்புறம் என்ன அது பேர் என்ன? அவன் அரசியல்வாதி பேனரில் வச்சுருந்தானா விட்டுருவீங்களா? ஏன் மற்ற கட்சியில் இல்லையா? எல்லா கட்சிகளும் தான் அதுதான் நானும் சொல்கிறேன். அப்போது நீங்கள் வந்து இயக்கங்கள் வந்து சுத்தப்படுத்தணும். முதல்ல நல்ல பண்ணிக்க முடியாத இயக்கங்கள் எதுக்கு இது? ரவுடி பையன் இருந்தால் தான் கட்சி நடத்த முடியுமா? தவறான செயல்பாடுகள் செய்யக்கூடிய வச்சு பணத்தை தான் நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிட முடியுமா? இல்லை கட்சி நடத்தணும் வழிமுறை இருக்கா? இந்த மண்ணில் வந்து ராஜாஜி அரசியல் பண்ணியிருக்காரு, காமராஜ் அரசியல் பண்ணியிருக்காரு. யாரை நீங்கள் இன்னைக்கு கக்கனாவோ காமராஜோ அடையாளப்படுத்த முடியும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய ஒரு கேள்வி தானே. எனக்கு ஒரே தலைவர் தாங்க நான் பார்த்த வரையும். இன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்ல, நல்ல கண்ணு என்கின்ற ஒரு நல்ல தலைவன் தான் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டாரு. அதுதான் மனிதனுடைய இயல்பு. காமராஜ் தோற்கடிக்கப்படலையா? குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி நல்லவர்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க. அரசியல் போர்வையில் சாணிக்கத்தனன்ற போர்வையில் செய்யக்கூடிய சில அயோக்கியத்தனத்துக்கு தான் இன்றைக்கி தலைவர்களை ஏற்றுக்கிறாங்க மக்கள். அதான் யதார்த்தமும் கூட. தொடர்ச்சியாக கொலை நடந்துட்டு வருகிறது அப்படின்னா, இப்போ இது மீண்டும் தொடரும் அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய ஒரு குண்டை சொல்கிறீங்க, தூக்கி போடுறீங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இல்லை வந்து இது ஏற்கனவே ஏற்பட்ட இந்த ப்ரீசிடென்ஸ் இல்லை காரணமாக இங்கே நம்ம பல பேர்களை வந்து நமக்கு தொடர்பில் பேசுவாங்க இல்லையா? ஐயா இந்த மாதிரி இந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இருக்குது. காவல்துறையிலேயே சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஐயா இந்த மாதிரி இங்கே ரூட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஐயா நம்ம பத்திரிகையாளர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் நம்ம வந்து 30 வருஷம் நடத்திருக்கோம்னா, அப்போது பல வழக்குகளை தொடுத்து நம்ம பல விஷயம் நீதிமன்றத்தில் நம்ம தீர்ப்பு கொடுத்துக்கிறோம். அப்போ இந்த மாதிரி அக்கிரமம் அநியாயம் நடக்கும்போது நம்மளும் தான் முன்னாடி வரோம். இங்கே எப்படின்னா நம்ம ஊரில் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் பல இடங்களில் சொல்கிற விஷயத்தை தான் நான் புகாராக கொடுத்துருக்கதான் சொல்கிறேன். சென்னை மாநகரத்தில் கட் அவுட்டு, அந்த கட் அவுட்டு பேனர்ஸ்லாம் வந்து ஒடுக்கப்படாத சொன்னாங்க. இப்போ ஓடிங்ஸ் வந்துடுச்சு, தமிழ்நாடு முழுக்க ஓடிங்ஸ் வந்துடுச்சு. சென்னையில் அவ்வளோ நிறுவனங்களும் ஓடிங்ஸ் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பல கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது. அதனால் என்ன பேராபத்தில் வரும், மனித உயிருக்கு எவ்வளோ பெரிய விபத்தில் ஏற்படுத்துன்றது நான் பலமுறை தகவல் சொல்லிட்டேன். இது எவனா ஒருத்தன் செத்தா மட்டும்தான். கோயம்புத்தூர்ல அது மாதிரி ஒருத்தன் செத்தாங்க, திண்டுக்கல்ல ஒரு பக்கம் செத்தாங்க அந்த விளம்பர பலகையினால. யாருக்கிட்டையும் எந்த பில்டிங் ஸ்ட்ராங் கிடையாது, எங்கேயும் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்குறது இல்லை. அதையெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் அதிகாரிகள் செஞ்சுருக்கணும்ல. இப்போ சாராய வேட்டை நடத்துறீங்க, சாராய வேட்டை நடத்தினோடனே உடனே சாராயம் 2.0 போடுறீங்க. இது கஞ்சா வாங்கினோடனே கஞ்சா வந்து 2.0 போடுறீங்க. ஒரு இடத்துல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கண்கட்ட பிறகு சூனியமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாடி காப்பவன் தான் காவலன், அதிகாரிகள், அரசு, இதெல்லாம் தான் சார்ந்து இருக்குது. இது போன்ற குற்றங்களை நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து செய்யக்கூடிய உளவுத்துறையும் சில நேரத்தில் வந்து தன்னுடைய செயல்பாடுகள் இல்லாத. அப்போ எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியாக தான் இருக்கு. இல்லை, அவர்கள் வந்து அரசியல் கட்சிகளை செய்யக்கூடியது பிரதானமாக வந்து தன்னை அந்த எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது போன்ற சூழல்கள் இருக்கும்போது மேலும் கொலையோ அல்லது அது சார்ந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறதான். இல்லை, நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு, காவலர்கள் முதல்ல நம்ம வந்து ஒரு 100க்கு வந்து ஒருத்தர் கூட இல்லை, ஒரு காவலர் கூட இல்லை. ரொம்ப காவல்துறையில் ரொம்ப குறைவு ஆட்கள். நீங்கள் பாதி பேர் அரசியல் தலைவருக்கு பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கே சரியாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ரவுண்ட்ஸுக்கு போகிறதுக்கு போலீஸ் வேணும், அக்யூஷனில் பிடிக்கிறது போலீஸ் வேணும். இன்றைக்கி சாதாரண கிரைமாக நடக்குது தமிழ்நாட்டில்.
நீங்கள் புதுசாக அவன் கிரைம் ரேட் ஏற்றிட்டே வரான், மாடிஃபை பண்ணிட்டே வரான் ஒவ்வொரு குற்றங்களையும். இப்போ அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு பண்ணல. இன்னும் சொல்ல போனால் சென்னை மாநகரத்தில் நிறைய வாகனங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படவே இல்லை. எல்லாம் 25 வருஷம் 30 வருஷம் வண்டி கையை வச்சு தள்ளுற மாதிரி இருக்குது. இங்கே நாட் ஒன்லி சென்னை, எல்லா த்ரோட் தமிழ்நாடு முழுக்கவே புதிய வாகனங்களை வாங்குறாங்கன்னா அதுலேயும் பாருங்கள் சில எம்டிசின்னு அந்த சொல்லுவாங்க மோட்டார் டிரான்ஸ்போர்ட் இதில். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது அதிகாரிகளுக்கு காசு கொடுத்தா, காவல்துறையில் கூடிய காவல்துறை காசு கொடுத்தாங்க சில இடத்துல வந்து நல்ல வண்டி எடுக்க முடியுது. அப்படி தான் இன்றைக்கி சில இடங்களில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் அதிகாரிகள் கண்காணிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நல்ல வாகனம் தானே ஓடி போய் பிடிக்க முடியும், வண்டி எடுத்து போய் பிடிக்க முடியும். இன்றைக்கி 20-25 வருஷம் வாகனங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது தள்ளுற மாதிரி தானே. நடு ரோட்டில் பல வண்டிகள் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், தள்ளிட்டு இருக்காங்க காவல்துறை உட்காந்துக்கிட்டு. வாகனங்களை மாற்றணுங்க, பல விஷயங்கள். நீங்கள் இப்போ இன்றைக்கி அடிப்படை வசதிகளே சேர்ந்து நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ தேர்தலில் வந்து தேர்தலுக்கு வந்து படி கொடுக்கணும் காவலர்கள் வேலை செஞ்சதுக்கு, அந்த படி கொடுக்க முடியல உங்களால். அப்போ யாருடைய கவனக்குறைவு? முதலமைச்சருக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர், இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் கரெக்டு சார், நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் கொடுத்து என்ன சார் பிரயோஜனம்? பசி இருக்கும் போது சோறு போடணும் சார் அவனுக்கு. அவனா சொந்த காசை விட்டு செலவு பண்ணுவான். ஒவ்வொரு இடத்தையும் நான் கேட்குறேன் சார், பொதுமக்கள்கிட்ட வந்து சில காவலர் காசு வாங்குறான்னா சாதாரணமாக காசு வாங்கலை. இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா ஏமாந்துருக்கீங்க ஒரு இடத்துலன்னு சொன்னால், அவன் வாகனத்தில் அவன் சொந்த காசை போட்டு எத்தனை பேருக்கு அவன் வந்து பெட்ரோல் போட்டு போவான்? அப்போ அவன் 100 ரூபா 500 ரூபா கொடுத்தாங்க சார் வாங்கிட்டு போவான். அதுக்கான நிதியை ஒதுக்கணும்ல. நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இங்கேருந்து டெல்லிக்கு போய் ஒரு அக்யூஸ்டை கூட்டு வரான்னு வச்சுக்கிங்க, எவ்வளோ பேர் நீங்கள் செலவு பண்ணுவீங்க? ஒரு முறை நானே டெல்லிக்கு போய்ட்டு வந்தாலும் 30,000 செலவாயிடுதுங்க. சர்வசாதாரணமாக 30,000 செலவு, ஒரு 2 நாள் இருந்தாவே 30,000 செலவாயிடுது. காவல்துறை எவ்வளோ கொடுப்பீங்க? வெறும் 2,500 கொடுப்பாங்க. அவன் டிக்கெட்டு காசு கூட வராது. ட்ரெயினில் போகிறான் பாருங்க, அது கூட வராது. இதுதான் யதார்த்தம். காவல்துறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும், நிறைய ஃபண்டுகளை ஒதுக்கணும், அதற்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் முதல்ல கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக அரசு வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது அதிகாரிகளுக்கு. அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மந்திரிகள் அரசியல்வாதிகளை கொடுக்குற அழுத்தத்தினால தான் சில பணிகளை செய்ய முடியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் செய்தால் இது போன்ற மற்றும் நிச்சயமாக மாறும். நன்றி சார். நன்றி. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. GRT शुभ आरंभम. GRT Jewelers. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.